ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வீடியோ போட்டு. இனிமேனு ரெகுலரா வீடியோ போட ட்ரை பண்றேன் இன்ஷா அல்லாஹ். இந்த வீடியோ போன சாட்டர்டே, சண்டே போன ரீசென்ட் ட்ரிப் வீடியோ தான். மிஸ் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸா டூர் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் சொன்னனால சடனாக கிளம்பிட்டோம். லஞ்ச் வரைக்குமே எந்த பிளானுமே இல்லை. ஒரு 1:30 போல திடீர்னு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சண்டே வந்து ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் போயிட்டு இருக்கோம். அது வந்து சர்ப்ரைஸா நம்ம எங்கே போகிறோம்னு சொல்லி அங்கே போய் பார்க்கலாம். ஓகேவா? ஹலோ ஷபான், ஹலோ சொல்லு. ஹலோ ஹலோ ஷபான், எங்க போயிட்டு இருக்கோம்? எங்க போயிட்டு இருக்கோம்? ஸ்விம்மிங் பூல் போறோமா? அவனுக்கு ஸ்விம்மிங் பூல்னா ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எப்பயுமே எங்க வெளியில போனாலும் ஸ்விம்மிங் பூல் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் ஸ்விம்மிங் பூல் தான் பிடிக்கும். சோ போற வழியில என்னெல்லாம் பாக்குறோம், எங்க போறோம் அப்படின்றத வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. இது சடன் ட்ரிப்பு அப்படின்றதுனால காலையில் நொங்கு இளநீர்லாம் வாங்கி வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து கடப்பாசி மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக கிளம்பிட்டனால இதெல்லாம் வந்து ஒரு பாக்ஸில் போட்டுட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே போனோம். போன தடவை ஒரு தடவை வந்து டீ ஷாப்பில் வந்து ஒரு இடத்துல டீ சாண்ட்விச் எல்லாம் சாப்பிட்டோம். அந்த இடத்துல வந்து டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வந்து தேடி போயிட்டே இருந்தோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து டாய்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இந்த டெடி மேலே ரொம்ப ஆசை. டெடி பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நான் வந்து என் ஹஸ்பண்ட்டை வந்து ரீசெண்டாக சொல்லிக்கிட்டே இருந்தேன். பார்த்தோன்னா ஈசிஆரில் வந்து அந்த மாதிரி தொங்க விட்டுருந்தாங்க. சடனாக கார் நிப்பாட்டி அது வந்து வாங்கி கொடுத்தாங்க. டைனோசர் ஜப்பான். என்னது என்னது? அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் டெடி பேர். இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாங்கள் ட்ரிப்பு போகிற டைமில் இது வாங்கி கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்டே பண்ணலை. ரொம்ப பெரிய டெடி பேர் இது. நம்ம படுத்திருந்தோன்னா அந்த சைஸுக்கு வருது இது. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு பசங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு சரி டீ கடையை வந்து தேடலாம். அந்த ரோட்டில் தானே போன தடவை குடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு டீ டைமும் ஆயிடுச்சு. தேடி போயிட்டே இருந்தோம். ஒரு வழியாக பாண்டிச்சேரிக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து கண்டுபிடிச்சாச்சு அந்த கடையை. யூனிக் ஜூஸ் அண்ட் கஃபேன்னு சொல்லிட்டு. போன தடவை வெளியில் போயிருந்தப்போ இங்கே தான் குடித்தோம். ரொம்பவே எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனால தேடி கண்டுபிடிச்சி ஒரு வழியாக போனோம். இப்போவே 6:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த கடைக்கு போகும்போது. இங்கே வந்து எல்லா ஐட்டம்ஸும் சூப்பராக இருந்துச்சுங்க சாப்பிட்றதுக்கு. பர்கர் அதெல்லாம் கூட இருந்துச்சு. பசங்க வந்து விரும்பி சாப்பிட்டாங்க. இது உள்ளேயும் வெளியிலயும் செட்டப் சூப்பரா வச்சிருப்பாங்க. நாங்க ஃபர்ஸ்ட்டு உள்ள தான் போய் உட்கார்ந்தோம். அதுக்கப்புறம் வெளியில உள்ள செட்டப் வந்து சூப்பரா இருந்துச்சா, அன்னைக்கு வேற வந்து காலியா இருந்துச்சா, அதனால வெளியில வந்து உட்கார்ந்தோம். பாருங்க செட்டப் எப்படி இருக்குன்னு பாருங்க. பசங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒண்ணு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் வந்து சாண்ட்விட்சு, அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து பர்கர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. என் பையன் வந்து நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தான். அது வரைக்கும் வந்து விளையாடிக்கிட்டே இருந்தோம். என் சின்ன பையனை பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க குப்பையெல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்ருந்தான். ஒரு வழியாக ஃபஸ்ட்டு எனக்கு தான் சாண்ட்விச் வந்துச்சு. அது மயோனேஸ், சீஸ் எல்லாம் போட்டு செம்ம அல்டிமேட்டாக இருந்துச்சு. என் பெரிய பையனுக்கு இந்த சாட் ஐட்டம்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே வந்து நல்லா டேஸ்ட் பண்ணுவான். நெக்ஸ்ட் வந்து பர்கர் வந்துருந்துச்சு. பர்கர் சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டு. நான் மட்டும்தான் பர்கர் சாப்பிட மாட்டேன். எனக்கு பர்கர், பீஸாலாம் வந்து பிடிக்காது. அதனால சாப்பிட மாட்டேன். என் பையன் வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணுவான். அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என் சின்ன பையன் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் குப்பை இருக்குதோ அதெல்லாம் குப்பையை அள்ளிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டுட்ருந்தான். பார்க்கவே எங்களுக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்கலாம் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பண்ணிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டே இருந்தாங்க.
நீங்களும் மகாபலிபுரம் போற ரோட்ல வந்து இத பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க போய் சாப்பிட்டு பாருங்க. சிக்கன் தாங்க. எப்படி இருக்கு? என் பையனுக்கு நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தான். அந்த நூடுல்ஸும் வந்துச்சு. அத ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஃபலூடா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த ஃபலூடாவும் வந்துச்சு. எல்லாருமே ஷேர் பண்ணி நல்லா சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. அதில ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. எல்லா ஃப்ரூட்ஸுமே இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. ஐஸ்கிரீமே வந்து டபுள் ஃப்ளேவர்ல போட்டிருந்தாங்க. செம்ம அல்டிமேட்டுங்க. கண்டிப்பா அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனீங்கன்னா, கண்டிப்பா இந்த கடைக்கு போங்க. இது ப்ரமோஷன் கிடையாது. நாங்களா வந்து இது ட்ரை பண்ணது. நெக்ஸ்ட் டைம் போய் பாருங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்கு. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நாங்க போற இடத்துக்கு இன்னும் வந்து 1/2 அன் ஹவர் தான் இருந்துச்சு. பார்த்தா பாண்டிச்சேரி வந்திருக்கிறோம். செம்ம ஹேப்பியா இருந்துச்சு. பாண்டிச்சேரியில எதுவுமே இல்ல. வெறும் பீச்சு அது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, அதில விசிட் பண்றதுக்கு 2 பிளேஸஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. நாம வந்து அந்த 2 பிளேஸஸ் விசிட் பண்றதுக்கு தான் முந்தா நாள் நைட்டே வந்து போனோம். நாங்க பாண்டிச்சேரி ரீச் ஆனதுமே வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நாங்க பீச்சுக்கு தான் போனோம். ரூம் கூட வந்து புக் பண்ணல. இது சடனா போனதுனால ரூம்ஸ் எதுவுமே பார்க்கல. போனோனே பீச்சுக்கு போயிட்டோம். ரூமுக்கு நைட்டு 9:00 ஆயிடுச்சு. அப்போ கூட ரூம் பார்க்கல. பீச்சுக்கு போயிட்டு நல்லா பசங்க வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு, அங்க வந்து கடலுக்கு பக்கத்துல உட்காந்துட்டு, நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் தான் சரி வந்து பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ஸ் இருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கடல் பக்கத்திலேயே உட்காந்து நாங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம் ஃபோன்லயே. பசங்க பாட்டு ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டே இருந்தாங்க. இந்த பீச்சில பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கவலையே இல்ல. கார்ஸ் அதெல்லாம் வந்து வெளியிலேயே நிப்பாட்டிருவோம். இங்க விளையாடுறதுக்கு அவ்ளோ பெரிய பிளேஸ் குடுத்துருக்காங்க இந்த பீச்சில. ஸோ வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து உள்ளக்க வராது. பசங்க வந்து தைரியமா வந்து இங்க விளையாடலாம். எனக்குமே ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. ஃபைனலா நம்ம பாண்டிச்சேரிக்கு வந்தாச்சு. சூப்பரா இருக்கு. இப்போ வந்து டைம் வந்து 9:00 ஆகுது. பீச்சில் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்துட்டு நெக்ஸ்ட்டு ரூமுக்கு போயிடலாம். அங்கேருந்து கிளம்பி ரூம்ஸ் எல்லாம் தேட ஆரம்பித்தோம். எல்லாமே ஃபுல்லுன்னு வந்துச்சு. ஒரு 10:30 போல் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு வழியாக ஒரு ஹோட்டலில் கண்டுபிடிச்சோம். அப்போ வந்து டைம் வந்து 12:00. புதுச்சேரி ரெசிடென்சின்னு இருந்துச்சு. இங்கே ஒரே ஒரு ரூம் தான் வேக்கெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ரூமுக்கு பே எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உள்ளக்க போனா, எங்களுக்கே வந்து செம்ம ஷாக்கிங்கா இருந்துச்சுங்க. ரூம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பெரிய பெட்டாக இருக்கும், இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷனோட வந்தோம். ஆனால் வந்து பார்த்தோன்னே புஷ்ஷுன்னு ஆயிடுச்சு. பேயும் பண்ணிட்டோம். ரூமை பார்க்காமயே பே பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அன்றைக்கி படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. சரி என்ன பண்ணுறது, 12 மணி மேலே ஆயிடுச்சு. சரி அட்ஜஸ்ட் பண்ணி படுத்து ஒரு நாள் நைட்டு தானேன்னு சொல்லி படுத்துட்டோம். இப்போ கிளம்பியாச்சு. நல்ல வேலை ஏசி மட்டும் இருந்துச்சு. ஏசி இருந்ததுனால சரி ஓரளவு நைட்டு ஓட்டியாச்சு. அவ்வளோதான், வெக்கேட் பண்ணிட்டு போக வேண்டியதான். இந்த ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம எந்த பிளேஸுக்கு போனாலும் ரூமை முன்னாடியே புக் பண்ணிட்டு போகணும். அதுதான் சேஃபு. நான் பாண்டிச்சேரியில் எந்தெந்த பிளேஸுக்கெல்லாம் போனேன் அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவாக போடுறேன். மறக்காமல் பாருங்கள். பாய்.